10ல் 1 பாகத்தை தானமாக கொடு. தினமும் ஒரு உயிருக்கு நல்லது செய். எதன் மீதும் பேராசை கொள்ளாதே. இவற்றை கொள்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஓர் எளிமையான இனியவர் இவர். மாணவர் பருவத்திலே தேசத்தின் பாதுகாப்பிற்காக நிதி உதவி அளித்ததை கண்ட காமராஜர் இவர் தேசத்தின் பொக்கிஷம் என புகழாரம் சூட்டினார். சேவை என்பது தீராத நெருப்பு, அதில் இறங்கினால் நீ தொலைந்து போவாய் என எச்சரிக்கை விடுத்தார் ஆனந்த விகடன் இதழின் ஆசிரியர். இதை சவாலாக ஏற்று அந்த இதழில் தன்னை பற்றி பிரசுரமாறும் அளவிற்கு தன்னை நிரூபித்து காட்டினார். நூலக உதவியாளராக தொடங்கிய முதல் தனது ஊதியம் அனைத்தையும் சமூக சேவைக்காக செலவிட்டு தனது சொந்த செலவிற்காக ஓட்டலில் சர்வராக பணியாற்றினார். இவரின் சேவையை கண்ட அமெரிக்கா இந்த நூற்றாண்டின் சிறந்த மனிதர் என கௌரவித்தது. சுனாமியால் பாதிக்கப்பட்ட போது ஐநா சபை பல உதவிகளை இவரின் மூலமாக மக்களுக்கு கொண்டு சேர்த்தது. இவரின் சேவையை கண்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இவரை தந்தையாக தத்தெடுத்து கொண்டுள்ளார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறினார் வள்ளலார் பெருந்தகை. ஆனால் நாங்கள் அவரை கண்டதில்லை. அவரை உங்கள் வடிவில் இங்கு நாங்கள் காண்கிறோம். இத்தனை சிறப்புமிக்க நம்ம சிறப்பு விருந்தினர் திரு பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களின் உரையை கேட்கும் முன் அவரை பற்றிய 1 மணி நேர ஆவணப்படத்தை சில நிமிடங்கள் திரையிடுகிறோம். கதராடை குடையோடு கடவுள் மண்ணில் இவன் வாழும் படை வீடு குழந்தை நெஞ்சில் வாழ்க்கையெல்லாம் ஆசைப்பட்டு வாழ்ந்திடும் அவதாரம் ஆசையெல்லாம் சேவை செய்து நடக்குது இவர் பாதம். ஏதும் எல்லாம் ஏழை பிள்ளை ஏடெடுத்து தலை நிமிர்த்தோம். பாலம் ஐயா காலத்தொட்டு வானம் வந்து தலை வணங்கும். கதராடை குடையோடு கடவுள் மண்ணில். நமக்கு குரல் இப்படி கீழ்ச்சி கட்டலாம் பொம்பளை குரல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வாழவே கூடாது, செத்து போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ அந்த நான் படித்த ஊரில் கல்கி ஆனந்தவடம் கல்கண்டு இது வரும். எனக்கு பிடிச்சது கல்கண்டு பத்திரிக்கை. அதான் குழந்தைகளுக்கு ஏற்ற பத்திரிக்கை நம்ம விரும்பி படிப்போம். தமிழ்வானம் பேரில் அளவு கடந்த பிரியம். நானும் கடிதம் போடுவோம். சின்ன பையனும் பார்க்காம அவரும் கடிதம் எழுதார். பாண்டி பஜாரில் ஒரு மாடியில் ரூமில் இருந்தார். கூப்பிட்டு விட்டுட்டார், நமக்கு பிடித்தமான பையனாச்சு அப்படின்னு. அதனால் போனால் என்னப்பா என்ன ஊரில் இருந்து என்ன விசேஷம் அப்படின்ட்டார். எனக்கு இந்த குரல் இப்படி இருக்கிறதுனால எனக்கு எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க. அதனால் நான் இருந்து என்ன பண்ண போகிறேன், நான் செத்து போக போகிறேன். இது எப்படி செத்து போகிறது அப்படிங்கிறதான் தெரியல. அதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க. உடல் குறைபாடு என்பது ஊனமல்ல. உனது பேச்சில் ஜதி இல்லை என்பவர்களுக்கு முன்னால் உலகமே உன்னை பற்றி பேசவை என்றார் கல்கண்டு ஆசிரியர் தமிழ்வாணன். உன்னுடைய வாழ்க்கை என்பது நீ எப்படி பேசுகிறாய் அப்படிங்கிறது உன்னுடைய வாழ்க்கை இல்லை. உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன பேசுறாங்க, ஊர் உலகம் என்ன பேசுது, அதுதான் உன் வாழ்க்கை. அதை முதல்ல நீ பிடிச்சத. நீ எப்படி பேசுறது உன் வாழ்க்கை இல்லை. தற்கொலை எண்ணம் விடுத்து கடலையே குடித்து விடும் தாகத்தோடு புறப்பட்டது இந்த நீர்ப்பறவை. இந்த மாபெரும் தேசத்தின் மேல்தட்டு பணக்காரர்கள் வாய்மூடி நிற்க, மாணவரான கல்யாண சுந்தரம் தேசத்தின் பாதுகாப்பு நிதிக்காய் அளித்த பொருளுதவியை கண்ட கர்ம வீரர் காமராசர் வியந்தார். கல்யாண சுந்தரத்தை இந்த தேசத்தின் பொக்கிஷம் என முன்மொழிந்தார். அவரை நினைக்கும் தோறும் ஒவ்வொரு தமிழனும் நிச்சயமாக பெருமிதம் கொள்ளலாம். 35 ஆண்டு காலம் நூலகராக அலுவல் புரிந்து அவர் பாலம் என்ற சமூக அமைப்பை நிறுவி ஆற்றிய அருந்தொண்டினை அமெரிக்கா பாராட்டி அவருக்கு மேன் ஆஃப் தி மில்லியன்
என்ற விருதும் நிதியும் அளித்தது. ஆனால் அந்த நிதியை அவர் குழந்தைகளுக்காக செலவழிக்கும்படி திருப்பி அனுப்பியவர் அவர். பிரிட்டனில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் மோஸ்ட் நோட்டபிள் இன்டலெக்சுவல் ஆஃப் தி வேர்ல்டு என்ற பட்டம் அளித்தது. ஐநா பேரவை அவுட்ஸ்டாண்டிங் பீப்புள் ஆஃப் தி 20th செஞ்சுரி என்ற விருது அளித்து பெருமைப்படுத்திற்று. இப்படி உலகமே புகழ்ந்து பாராட்டத்தக்க நிலையில் எனது இனிய நண்பர் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் விளங்குவதை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன். ஐயாவுக்கு ரஜினிகாந்த் வீட்டிலேருந்து ஒரு அழைப்பு வருது. அழைப்பு வந்தோன்னே என்னதான் உடனே தொடர்பு பண்ணாங்க, ஈசா இப்படி ஒரு பெரிய நபருடைய அழைப்பு வருத, வாங்க 2 பேரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுதாங்க அவங்க. நான் பார்த்த என்ன உலகத்தில் நெகழ வச்ச ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, ஐயா நான் இன்னொரு நண்பரோட ரஜினிகாந்த் வீட்டுக்குள்ளே நுழையிறோம். உலகத்தில் பெரிய சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய ரஜினிகாந்த், அவங்களுடைய துணைவியார் 2 பேரும் சேர்ந்து காலில் விழுந்துட்டாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் புல்லரிச்சிட்டு, ஒரு மனிதர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு, அவரை பற்றி நிறைய செய்திகள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த செய்தியை பார்த்து ஒரு சூப்பர் ஸ்டார் அழைச்சி அவங்க வீட்டில் உட்கார வச்சிருக்கும் போது, ஆமா ஐயா நாங்கள் எல்லாம் உட்காந்துருக்கும் சூப்பர் ஸ்டார் சொன்னாங்க, நான் நிறைய படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் நான் வாழ முடியலை. இந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரியவரோட நான் வாழ்றதுல பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. மனிதர்களுடைய முடிவான லட்சியம் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுக்கும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதற்கான நடைமுறைகள் தான் நான் இன்ஜினியராக வரணும், நான் டாக்டராக வரணும், நான் நடிகராக வரணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் உலக குழந்தைகள் பல்கலைக்கழகம் குழந்தைகளுக்கு முதல்ல எந்த விதமான வேற்றுமையும் இல்லாத, ஜாதி வேற்றுமை இல்லாத, மத வேற்றுமை, எந்த குழந்தையும் இந்த ஜாதின்னா நித்தியில் எழுதி விட்டுக்கிட்டு பிறகு என்ன மதம்னா நித்தியில் நாம தான் கற்பிக்கணும். அப்போ நல்ல மனிதர்களாக தான் குழந்தைகளை உருவாக்கணுமே தவிர இந்த ஜாதியை சேர்ந்த குழந்தை, இந்த மதத்தை சேர்ந்த குழந்தை, இந்த நாட்டை சேர்ந்த குழந்தை அப்படின்னு கூட உருவாக வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உலகத்தை சேர்ந்த குழந்தை அப்படித்தான் நம்ம இது பண்ணாதான் நம்ம அடுத்த நாட்டு மக்களையோ கூட வெறுக்காத ஒரு மனப்பான்மை வரும். என்னுடைய வாழ்க்கையை திருப்புமுனை ஏற்படுத்தி கொடுத்தது அதுக்கு ஐயா அன்பு பாலம் ஐயா தான் எனக்கு முக்கிய காரணம். எனக்கு இதுவரையும் யாரும் செஞ்ச உதவியோட மிகப்பெரிய உதவி. இந்த 4 லட்சம்ங்கிறது எல்லாருமே பயந்தாங்க, அது உன்னால கட்ட முடியுமா, முடியாது. எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, முடியும். ஐயாவை பார்த்து இந்த உதவி கேட்டதுனால இப்போ இன்னைக்கு என்னால் சிங்கப்பூரில் பறக்க முடியுது. அதுக்கு ஐயாவுக்கு நான் நன்றி சொல்லணும். ஐயாவனுடைய அந்த உலக குழந்தைகள் பல்கலைக்கழகம் உருவாகிறதுக்கு என்னால் முடிஞ்ச உதவிக்கு நான் பல வகையிலும் செய்வேன். இது ஐயாவுக்கு நான் செய்கிறது முதல் கடமை. இறைவனுக்கு செய்யும் தொண்டை விட மிகப்பெரிய தொண்டாக நான் கருதுகிறேன். எங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே கிடையாது. அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியாம போனதுனால பாலம் கல்யாண சுந்தரம் அந்த ஐயாவை போய் பாருமா, உன்னுடைய பிரச்சனை கண்டிப்பா தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவோட அட்ரஸ் எழுதி கொடுத்தாங்க. எனக்கு ஆனா நம்பிக்கை இருந்தது, கண்டிப்பா இங்க வந்தா ஏதாவது வழி கிடைக்கும் அப்படின்ட்டு எங்க அம்மாவை கூட்டிட்டு நானும் அம்மாவும் இங்க வந்தோம். வீட்டு அதாவது நாங்கள் ரோட்ல இருக்க நிலைமையில இருக்கும்போது ஐயா தான் திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க வச்சாரு. நல்லா படிக்க முடியுது. இப்போ நான் 10th படிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவேன்ற முயற்சியை செஞ்சுட்டு இருக்கேன். நான் வந்தேன்னா நிச்சயமா அந்த பெருமையெல்லாம் பாலம் அமைப்புக்கு தான் சேரும்ன்றதை தெரிவிச்சு. இரவா புகழ் பெற தன்னந்தனியாய் தொடருது இவரது முடிவிலா பயணம். இந்த மனித சமுதாயம் காலந்தோறும் பல வரலாற்று நிகழ்வுகளை சந்தித்துள்ளது. அரியணை ஏறியும் அடிமையாய் மாறியும் இங்கு வீழ்ந்தோர் பல கோடி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என உலகத்திற்கே பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுத்த தமிழினம் இன்று கிள்ளி கொடுக்கவே யோசிக்கிறது. விரல் நுனியில் உலகம் சுற்றினாலும் சக மனிதனின் தேவைகளை அறிந்து கொள்ள நாம் தவறிவிட்டோம். நமக்கெல்லாம் பாடமாய் ஒரு மனிதனின் பயணம். சேவை என்பதை இவரால் தான் தங்கமுலாம் பூசி தர முடிந்தது. தனிமனித துதிபாடும் ஆவணப்படமாய் இது முடிந்துவிடக் கூடாதே என்பதே எங்களின் நோக்கம். உலகம் போற்றும் ஒரு உத்தமரை நாம் இனங்கண்டு கொள்ளவில்லையே என்ற ஆதங்கம். இது ஒரு தனி மனிதனின் போராட்டம் அல்ல, நம் குழந்தைகள் இன்னும் யாசித்துக் கொண்டிருக்கின்றன. எவரேனும் ஒருவர் முதலில் பூ எறியுங்கள், நம் பிஞ்சு குழந்தைகளின் முகத்தில் நம்பிக்கை ஒளி வீசட்டும். குடைபிடிக்கும் மேகமாய் நடைபயிலும் சாரலாய் நம் தெருக்களில் நகர்வலம் வருகிறார் பாலம் கல்யாண சுந்தரம்.
அவரோடு இணைந்து ஊர்கூடி தேர் இழுப்போம் வாருங்கள். நான் வந்து இதுக்கு முன்னால பேசின இந்திரா மாதிரி எனக்கு பேச தெரியாது. அவங்கள மாதிரி சேவை செய்யவும் என்னால் முடியாது. எங்கள் ஊரில் வந்து ரோடு கிடையாது, பஸ்ஸு கிடையாது, படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் கிடையாது, ஒரு தீப்பெட்டி வாங்க பெட்டி கடை கிடையாது, மின்சாரமே வந்து கிடையாது. அப்படிப்பட்ட சின்ன கிராமம். 1ஆம் கிளாஸ் படிக்கணும்னா 10 கிலோமீட்டர் வந்து நடந்து போனோம். அப்போ சுற்றிலும் வந்து வயல் வழியில் தன்னந்தனியாக 10 கிலோமீட்டர் நடந்து போனோம். 10 கிலோமீட்டர் வந்து நடந்து வரணும். ஒரு நாளைக்கு வந்து 20 கிலோமீட்டர் வந்து நடக்கணும். அப்போ தன்னந்தனியாக போய்கிட்டு இருக்கும்போது என் மனசில் வந்து ஒரு எண்ணம் ஏற்பட்டது. நம்ம ஊரில் உள்ள எல்லா குழந்தைகளும் படித்ததுன்னா நம்ம எல்லாரும் ஜாலியாக வந்து ஒன்றா போகலாமே, அதே மாதிரி ஒன்றா வரலாமே அப்படின்னு வந்து நினைச்சேன். அப்போ எங்கள் அம்மா வீட்டில் செல்ல பிள்ளைங்கனால அம்மா வந்து நிறைய காசு கொடுப்பாங்க. வீட்டில் அம்மாவோட அம்மாவும் பேரங்கிறதுனால அம்மாவோட அம்மா கொடுக்குற மாதிரி 10 மடங்கு காசு கொடுப்பாங்க. அப்போ ஒரு மாதத்திற்கு 5 ரூபா தான் கட்டணும். இலவச கல்வி கிடையாது. அந்த 5 ரூபா கூட கட்ட முடியாத ஏழை ஜனங்கள். நான் எல்லா குழந்தைகளுக்கும் வந்து என்கிட்ட பணம் நிறைய இருந்ததுனால அந்த பணத்தை வச்சு அவங்க எல்லாருக்கும் வந்து கட்டணங்கள் கட்டி புத்தகங்கள் வாங்கி கொடுத்து உடைகள் வாங்கி கொடுத்து படிக்க வச்சேன். ஏன் போகும்போது வந்து விளையாட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிரியம். பள்ளிக்கூடம் போகிறதுக்கு முன்னாலே எல்லா குழந்தைகளோடையும் விளையாடிக்கிட்டு இருப்பேன். பள்ளிக்கூடம் விட்டு வந்ததுக்கப்புறம் எல்லா குழந்தைகளோடையும் விளையாடுவேன். அப்போ பள்ளிக்கூடம் போகும்போது அந்த தனிமை என்னை வாட்டினதுனால எல்லா பிள்ளைகளையும் படிக்க வச்சதுனால எல்லா குழந்தைகளும் என் கூட வந்தாங்க. ஜாலியாக வந்து அப்படியே அரட்டை அடிச்சுக்கிட்டே ஒன்றா போவோம், அரட்டை அடிச்சுக்கிட்டே ஒன்றா வருவோம். இதுதான் வந்து சேவையினுடைய வந்து தொடக்கம். நானும் என்னுடைய தந்தையார் வந்து 10 மாதத்துலேயே வந்து காலமாகிட்டாங்க. அப்போ அம்மாட்ட வந்து படிக்கணும் அப்படின்னு வந்து நானும் அண்ணனும் வந்து கேட்டோம். அப்போ அம்மா சொன்னாங்க, ஏன் படிக்கணும்னு சொல்கிற? உங்கள் அப்பா படிக்கலை, தாத்தா படிக்கலை, நான் படிக்கலை, வீட்டில் பாட்டி படிக்கலை, இந்த ஊரில் யாருமே வந்து படிக்கலை, நீங்கள் படித்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், படித்தா பெரிய வேலைக்கு போகலாம் அப்படின்னு வந்து சொன்னோம். அப்போ ஏன் வேலைக்கு போகணும், வேலைக்கு போய் என்ன செய்ய போகிறேன்னாங்க. இல்லை, பெரிய வேலைக்கு போனால் நிறைய வந்து பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம். பணத்தை வச்சு என்ன செய்ய போகிற அப்படின்னாங்க. இல்லைன்னா பணம் நிறைய இருந்ததுன்னா வந்து சந்தோஷமாக இருக்கலாம்ல அப்படின்னு வந்து சொன்னோம். அப்போ அம்மா சொன்னாங்க, அப்போ ஆயுஷங்களுக்கும் உனக்கு சந்தோஷமாக இருக்கணும், அதானே எனக்கு வந்து வேணும். அதுக்கு வந்து படிக்க வேண்டாம், உத்தியோகத்துக்கு போக வேண்டாம், பணம் சம்பாத்தியம் பண்ண வேண்டாம் அப்படின்னாங்க. அப்போ எப்படிமா இதெல்லாம் எல்லாமே சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கும்போது அப்போ தான் அவங்க சொன்னாங்க வந்து, நான் ஒரு 3 காரியம் சொல்கிறேன், அதன் பிரகாரம் நீ நடந்த அப்படின்னு வந்து சொன்ன ஆயுஷங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கலாம். உன்னுடைய கை வந்து இப்படியே இருக்கும், இப்படி வரவே வந்து செய்யாது, ஒரு ராஜா கணக்கே எப்போது நீ வந்து இருக்கலாம் அப்படின்னாங்க. என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டபோது தான் அவங்க சொன்னதை வந்து, முதல்ல எதுக்காகவும் நீ வந்து பேராசைப்படாத, 2வது வந்து என்ன கிடைச்சாலும் 9 பங்கை நீ வச்சுக்கிட்டு 1 பங்கை வந்து நல்ல காரியத்துக்கு வந்து கொடு, 3வது வந்து தினமும் ஒரு உசுருக்கு நல்லது செய்ய. இந்த 3 வழியில் நீ வந்து நடந்தேன்னா ஆயுஷங்களுக்கும் சந்தோஷமாக வந்து இருக்கலாம். இந்த 3 வழியில் நடக்கலைன்னா உனக்கு படித்தாலும் உத்தியோகத்துக்கு போனாலும் பணம் வந்தாலும் சந்தோஷம் வராது. இந்த 3 வழியில் நடந்தால் எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அந்த முறையிலே நானும் அண்ணனும் வந்து
வளர்க்கப்பட்டோம். அதனுடைய பலன் வந்து அண்ணன் வந்து இங்கிலாந்துக்கு போய் லண்டன் யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சுட்டு வந்தார். நானும் பேருக்கு பின்னால் வந்து எம்ஏலிட்டு, எம்ஏஎஸ்சி, எம்ஏஜிடி, பிலிபிஎஸ்சி, டிஜிடி, டிஆர்டி, டிஎம்டி, எஃப்என்டிஎஸ்ன்னு பேருக்கு பின்னால் 36 எழுத்துக்கு படித்தேன். எல்லாவற்றிலையும் பல்கலைக்கழகத்திலையும் முதலாவது வெற்றி பெற்றேன். ஆனால் படிப்புனால வந்து எதுவுமே வந்து கிடையாது. படிப்புங்கிறது வந்து பண்டை வந்து வளர்க்கக்கூடிய ஒரு சாதனை, அவ்வளோதான். பண்டுன்னா வந்து என்ன, பண்டுங்கிறத வந்து நாம் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அந்த சமுதாயத்தில் நாம் எப்படி நடந்துக்கிடணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குற ஒரு இது. எல்லாருமே வந்து சந்தோஷத்தை தான் நம்ம வந்து விரும்புகிறோம். ஆனால் அந்த சந்தோஷம் எங்கே இருக்கு அப்படின்னு தெரியாமல் தடுமாறுதோம். இப்போ எங்கள் ஊர் திருநெல்வேலி அல்வா வந்து சாப்பிட்டா வந்து அற்புதமான வந்து சுவை. ஆனால் அந்த அல்வா சாப்பிடும்போது சுவையாக இருக்குது. சாப்பிட்டு வயிற்றுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த சுவை வந்து காணாமல் போயிடுது. அது மாதிரி ஒரு இனிமையான பாட்டை கேட்கும்போது நல்ல சுவையாக இருக்குது. பாடல் நின்றதுக்கப்புறம் அந்த சுவை போயிடுது. ஒரு மல்லிகை மலரை நுகரும் போது நல்ல மனம், நுகர்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மனம் இல்லாமல் போயிடுது. இப்படி உலகத்தில் உள்ள எல்லா சுகங்களும் ஒரு கால அளவுக்கு உட்பட்டு தான் இருக்குது. மேல்நாட்டில் கூட ஒரு மருத்துவர் ஒரு 1000 பக்கத்துக்கு 7 நிமிடங்கள் அப்படின்னு வந்து உலகத்திலே பெரிய சந்தோஷங்கிற எல்லாரும் இன்பம் தன்னுடைய கால அளவு அதிகபட்சம் 7 நிமிடம் தான் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அப்படின்னா அப்போ வந்து நிலையான சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்கும்போது அது ஒரே ஒரு விஷயத்துல தான் வந்து இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் செய்கிறது பிறரை சந்தோஷப்படுத்துவதில் மட்டுமே நமக்கு வந்து உண்மையான சந்தோஷம் வந்து கிடைக்கும். துன்பப்படுகிறவர்களுக்கு நாம் வந்து அனுசரணையாகவும் உதவியாகவும் இருக்குது. அந்த சந்தோஷம் நிலைத்து இருக்கு. இப்போ அல்வாவை நாமளே சாப்பிடுறத விட ஒரு பரமையான ஒருத்தன் அல்வாங்கிற ஒரு பதார்த்தத்தையே என்னைக்குமே வாங்க முடியாத ஒருத்தன், அவனுக்கு அந்த அல்வாவை வந்து நம்ம வாங்கி கொடுத்து அவன் சாப்பிடும்போது ஏப்பா இவ்வளவு இனிப்பான ஒரு இது இருக்கா அப்படின்னு அவன் முகமெல்லாம் அந்த சந்தோஷத்தை வந்து பார்க்குறச்ச அந்த சந்தோஷம் வந்து ரொம்ப நாள் வர வந்து நிலைச்சிருக்கு. அது வந்து நம்முடைய சுகங்களை வந்து விட்டு கொடுத்தால், தியாகம் பண்ணினா அப்போ வந்து நமக்கு சந்தோஷம் குறையும்னு வந்து பல பேர் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து தவறு. நாம் எந்த அளவுக்கு பிறருடைய துன்பத்தை போக்குவதற்காக நம்முடைய சௌகரியங்களை குறைச்சிக்கிறதுமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து சந்தோஷம் வந்து கிடைக்கும். இப்போ இந்த ஊரில் ஒரு டவுன் பஸ்ஸு புறப்படுற இடத்துல நம்ம வந்து ஏறுறோம், நம்ம சொகுசாக வந்து உட்காந்துக்கிடுதோம். நகரத்தின் மையப்பகுதிக்கு வருது, கூட்டம் பயங்கரமாக வந்து ஏறிடுது. அந்த கூட்டத்தில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் முன்னாலையும் பின்னாலையும் தடமாறுதாங்க. அவங்க ரொம்ப உடல் துன்பத்திற்கு வந்து ஆளாகுதாங்க. அந்த சமயம் நீங்கள் சொகுசாக உட்காந்துருக்கீங்க. அந்த சமயம் பார்க்க ஒரு கைப்புள்ளியை வச்சுக்கிட்டு ஒரு தாய் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கும். அப்போ நீங்கள் அவளை பார்த்த உடனே அவள் அந்த கூட்டத்தில் வந்து அவளும் அவளுடைய குழந்தையும் படுத்த கஷ்டத்தை பார்த்த உடனே நீங்கள் அம்மா தாய் நீ என் இடத்துல உட்காரு அப்படின்னு நீங்கள் எந்திரிச்சு அந்த பெண்மணிக்கு வந்து உட்கார இடம் கொடுக்கீங்க. அந்த பெண்மணி உட்கார்ந்துக்கிடுதான். இப்போ நீங்கள் வந்து அந்த நின்றுக்கிட்டு இருக்கிறவங்களுடைய துன்பத்தை நீங்கள் வந்து அனுபவிக்கீங்க. ஆனால் உங்கள் உடல் வந்து துன்பத்தை அனுபவிக்க, உங்கள் மனசு வந்து சந்தோஷத்தை வந்து அனுபவிக்க. நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை முதல் கட்டத்தில் சுகமாக இருக்கு. அந்த சுகத்தோட இன்னொரு ஒரு பெண்ணுக்காக ஒரு கஷ்டப்படுற ஒரு குழந்தையோடு வச்சுருக்க ஒரு பெண்ணுக்கு விட்டு கொடுக்கும்போது
உங்களுடைய சந்தோஷம் வந்து ரெட்டிப்பாகுது. இப்போ இந்த ஒன்றுமில்ல வந்து ஒரு நாள் வந்து இந்த மாம்பழ சீசனில் வந்து மோர் சாதத்துக்கு மாம்பழம் வச்சு சாப்பிடுவேன். இப்போ பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு மாம்பழத்தை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு பிச்சைக்காரன் வந்து ஐயா பசியாக இருக்குது ஏதாவது போடுங்க அப்படின்னா அதுக்குள்ளே கைவிட்டால் ஒரு 2 ரூபாயும் ஒரு 100 ரூபா நோட்டும் இருக்குது. வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் பஸ் டிக்கெட்டு 2 ரூபா. அதை கொடுத்துட்டு 100 ரூபா நோட்டு நீட்டுனா கண்டக்டரை வந்து கோவப்படுவான். ஒரு வினாடி யோசனை பண்ணால் அந்த மாம்பழத்தை அவன் கையில் கொடுத்துட்டான். ஆனால் அவன் அதை கடித்து முழங்கையெல்லாம் சாறு வழியாக கடித்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போனான். வீட்டுக்கு வந்து வழக்கம் போல் சாப்பிடும்போது தங்கை வந்து அந்த சாம்பார் சாதம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மோர் சாதத்துக்கு வந்து அந்த மாம்பழத்தை தோல் சீவி வைப்பான். என்னாச்சு மாம்பழம் எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்ட்டான். நான் அவர்கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்ல நான் இன்னைக்கு வந்து மாம்பழம் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டேன். 1 மாதமாக ராஜபாளையம், சப்போட்டா, பங்கனப்பள்ளி இப்படியெல்லாம் மாம்பழத்தை வச்சு சுவையாக அந்த உணவை வந்து சாப்பிடுவேன். அன்னைக்கு அந்த சுவை இல்லாமல் நாக்கு வெறும் மோர் சாதத்தை வந்து ஊறுகாய வச்சு சாப்பிடுது. ஆனால் மனதிற்கு ஏதோ ஒரு நிறைவு, ஒரு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். இதே மாதிரி தான் வந்து எவ்வளவுக்கு வந்து நீங்கள் மற்ற பேருடைய கஷ்டத்துக்காக மற்ற எல்லா விதத்திலையும் உங்களுடைய முயற்சி உங்களுடைய சுயலாபத்துக்காக நீங்கள் ஒரு முயற்சியை பண்ணும்போது அதில் வெற்றி பெற்றால் மட்டுமே சந்தோஷம் கிடைக்கும். அதுவும் தற்காலிகமானது தான். ஆனால் பிறருடைய துன்பத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய அந்த முயற்சியை உங்களுக்கு வந்து வெற்றியை சந்தோஷத்தை வந்து தரும். அம்மா சொல்லுவாங்க வந்து கவலை இல்லாத நிமிஷம் உண்டாடா அப்படின்னு வந்து கேட்பாங்க. இல்லைம்மா ராஜாவுக்கும் கவலையாக இருக்குது, பிச்சைக்காரனுக்கும் கவலையாக இருக்குது, எல்லாருக்கும் கவலை இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. அவரே விரலுக்கு தக்குன்னு வீக்கணும் மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொரு கவலை இருக்குது அப்படின்னு வந்து சொன்னோம். அப்போ அம்மா சொன்னாங்க இல்லைடா ஆயுசு மூச்சோடு வந்து கவலையே இல்லாமல் வந்து இருக்க முடியும் அப்படின்னாங்க. அது எப்படிம்மா அப்படின்னு வந்து கேட்டோம். ஆயுசு மூச்சோடும் கவலைப்பட்டுக்கிட்டு அப்படின்னாங்க. என்னம்மா நீ சொல்கிறது தெரியலையாம்மா அப்படின்னா, அடே ஆயுசு மூச்சோடு நீ மற்றவங்களை பற்றி கவலைப்பட, நீ ஆயுசு மூச்சோடு கவலை இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. வந்து படிப்பறிவே இல்லாத என்னுடைய முகவரி அட்டை விசிட்டிங் கார்டை வந்து எடுத்துக்கிட்டா கூட என்னுடைய விசிட்டிங் கார்டுனாலும் சரி, எங்கள் அண்ணனுடைய விசிட்டிங் கார்டுனாலும் சரி, முதல் பக்கத்தில் வந்து அலுவலக முகவரி, வீட்டு முகவரியெல்லாம் இருக்குது. பின்புறம் வந்து எடுத்துக்கிட்டா என்றும் இன்பமுடன் இனிது வாழ எவன் மீதும் பேராசை கொள்ளாதிருப்போம், எது கிடைத்தாலும் 10 ஒன்றை தானம் செய்வோம், தினமும் ஒரு உயிருக்கு நன்மை செய்வோம். இது அம்மா சொல்லி கொடுத்த பாடம். என் வாழ்க்கையில் வந்து பேருக்கு பின்னால் படித்த 36 எழுத்தோ அல்லது எங்கள் அண்ணன் படித்த எம்ஏ, எம்ஏ, எம்எல்ஏ லண்டன் யூனிவர்சிட்டியோ அது வாழ்க்கைக்கு வந்து பயன்படலை. வாழ்க்கைக்கு வந்து அம்மா சொல்லி கொடுத்த இந்த பாடம் தான் வந்து வாழ்க்கைக்கு வந்து பயன்பட்டது. மனு கொடுத்துருக்காங்களோ அதை சார்ட் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதில் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு சில பேரை வந்து பார்ப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். அதை சொல்லிட்டு அடுத்தால் என்ன சொல்கிறாருன்னா, என்னை சந்திக்க வேண்டும் என்று அவர்களா விரும்பாத 2 பேரை நானா போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று வந்து அப்துல் கலாம், இன்னொன்று வந்து என் பேரை சொல்கிறார், கல்யாண சுந்தரன்னு வந்து சொல்கிறார். அது என்ன காரணம் வந்து அப்துல் கலாம் வந்து உலக புகழ் பெற்ற வந்து விஞ்ஞானி, அதனால் அவரை பார்க்கணும்னு நினச்சாரு. நம்ம பேரில் அவருக்கு என்ன ஒரு வியப்பு அப்படின்னா, ஏழை நாடுன்னு சொல்லக்கூடிய இந்தியாவில் மத்தியதர குடும்பத்தை சேர்ந்தவன். மத்தியதர குடும்பம்னா கோடியை கண்ணால் பார்க்கவே முடியாது. உலகத்திலே பெரிய பரிசு நோபல் பரிசு 4.5 கோடி. அதை மாதிரி 7 மடங்கு கொடுத்த போதும் அதை வேண்டாம்னு சொன்ன ஒரு மனுஷனை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு விரும்பி அது மாதிரி அந்த சமயத்துலேயும் வந்து பார்த்தாரு. ஜனாதிபதி பொறுப்பிலிருந்து ஓய்வு பெற்று ஐநா சபையினுடைய சுனாமி கமிஷனராக உலகம் முழுக்கும் போகும்போது சென்னைக்கு வந்தபோது விமான நிலையத்தில் வந்து இறங்கின உடனே என்னை கூப்பிட்டு
வந்து சுனாமி சம்மந்தமாக பேசுவாங்க அப்படின்னாரு. அப்போ அமெரிக்க ஜனாதிபதினா அந்த அமெரிக்க நாட்டுக்கே ஒரு ராஜா கணக்கு தானே, அவரே நம்ம வந்து பார்க்கும்படியான நிலைமை எது வந்தது? இந்த 3 முறையில் நீ நடந்த அப்படின்னு வந்து சொன்னால் நிச்சயமாக உனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து அதை வெற்றி கிடைக்கும். எப்போதும் சந்தோஷமாக இருக்கலாம். 72 வயசு ஆச்சு, ஒரு விதமான கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த பாடம் தான் வந்து முக்கியம். ரெண்டாவது வந்து பெரும்பாலும் அந்த பத்திரிகைகள்னாலும் சரி தொலைக்காட்சினாலும் சரி இதோட ஒரு 15 தொலைக்காட்சி பேட்டி எடுத்திருப்பான், ஒரு 300 பத்திரிகை வந்து எழுதியிருப்பான். 30 கோடி கொடுத்தாரு 30 கோடி கொடுத்தாரு, அது ஒரு பெருசாக அதைத்தான் முதல்ல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒரு பெருமையும் வந்து கிடையாது. இதை ஒரு தன்னடக்கம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சொல்லல. இது காரண காரியத்தோடு வந்து சொல்கிறேன். ஒரு மனுஷனுக்கு வந்து பணம் 3 வழியில் தான் வரும். தானே உழைக்கிற காசு, தன்னுடைய பெற்றோர்கள் அவனுக்காக தேடி வச்ச காசு, இன்னொருத்தர் வந்து கொடுக்குற காசு, 3 வந்து நம்ம தர்மம் பண்ணலாம். இதில் சிறப்பு வந்து நாமளே உழைச்ச காசை மற்ற பேருக்கு வந்து கொடுக்கறது தான். அதனால வந்து அதுதான் மரியாதைக்குரியது. அப்பா அம்மா தேடி வச்ச பணத்தை வந்து மற்ற பேருக்கு கொடுக்கறது வந்து அது அப்பா அம்மா தாத்தா அவங்க உழைப்பு, நம்ம உழைப்பு கிடையாது. அவங்களுக்கு வாரிசா பிறந்ததுனால நாம் அதை அனுபவிக்கோம். அதனால அதுக்கு ஒரு 10% மரியாதை தான் கொடுக்கலாம். யாரோ கொடுத்ததோ யாருக்கோ கொடுக்கறதுல வந்து என்ன ஒரு பெருமை வந்து இருக்கு. ரெண்டாவது தேவைக்கு மிஞ்சி வச்சிருக்கவன் திருடன்னு சொல்லியிருக்காங்க. 30 கோடிங்கிறது வந்து தேவைக்கு மிஞ்சின ஒரு செல்வம். நான் திருடன் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு பெருமையா? மூணாவது எதிர்பாராத விதமாக என்ன செல்வம் வந்தாலும் நல்ல காரியத்தை கொடுன்னு எல்லா நிதி நூல்களையும் சொல்லியிருக்காங்க. அது எதிர்பாராமல் வந்தது தான், அதை நல்ல காரியத்துக்கு வந்து கொடுத்தோம். இது எல்லாத்துக்கும் வந்து மேலே இப்போ வந்து 30 கோடி இல்லை 300 கோடி வந்தாலும் இந்த அம்மா இந்திரா என்ன செய்ய போகிறாங்க? 300 கோடி நல்ல காரியத்துக்காக செலவழிக்க போகிறாங்க. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நீங்களும் அப்படித்தான் வந்து செய்ய போகிறீங்க. உங்களுக்கு வரல கொடுக்கல, எனக்கு வந்தது வந்து கொடுத்தேன். அதனால ஒருத்தருக்கு கிடைச்ச தனிப்பட்ட ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறது வந்து பெருசு இல்லை. செய்ய வேண்டும் என்ற உணர்வு மனதில் வந்து ஒரு பரிவு, அதுதான் வந்து முக்கியமாக தவிர மற்றதெல்லாம் வந்து இப்போ ஊரில் உள்ள எல்லா பிள்ளைகளும் 14 வயசுல இப்போ பாலத்துக்கு வந்து 60வது ஆண்டு விழா, இப்போ இது வைர விழா நடக்க போது அப்துல் கலாம்லாம் வரோன்னு சொல்லியிருக்காங்க. SRM பல்கலைக்கழகம் நாங்களே அதை நடத்துதோன்னு சொல்லியிருக்காங்க. 14 வயசுல ஊரில் உள்ள பிள்ளைகளும் படிக்க வச்சோன்னா அப்போ பெரிய பணக்காரராக இருந்தார். அந்த ஏழை குடியாரனுடைய மகனாக நான் பிறந்தேன் அப்படின்னு வந்து சொன்னால் எப்படி படிக்க வச்சிருக்க முடியும்? அது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை. கல்லூரியில் வந்து பேராசிரியர் மாதம் 20,000 ரூபா சம்பளம், 5 மாதம் ஆனால் 1 லட்ச ரூபா வந்துடும். அப்போ தாராளமாக செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு அமெரிக்காக்காரன் பரிசு வந்து கொடுத்தான். இந்த வாய்ப்புக்கு எதுவுமே வந்து இல்லாமல் சேவை செய்யறதுக்கு பணமோ படிப்போ பதவியோ எதுவுமே வந்து வேண்டியதில்லை. மனசில் ஒரு பரிவு மட்டும் இருந்தால் போதும். அதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் வந்து சொல்லிட்டு என்னுடைய உரையை வந்து முடிச்சுக்கிட்டுதான். தமிழ்மணின்னு அருப்புக்கோட்டையில் ஒரு கூலி தொழிலாளி, படிப்பறிவு இல்லாதவர், எந்த விதமான அன்றாடம் கூலி வேலை பார்த்து நெசவு தொழிலுக்கு சொந்த தறி கூட கிடையாது, நெசவு தொழிலுக்கு கூலி வேலை பார்த்து அதை வந்து அந்த தான் இருந்த மகராஜபுரம் தெருவில் ஒரு 4-5 பிள்ளைகளுக்கு நோட்டு பேனா இதை வந்து வாங்கி கொடுப்பார். ஒரு மட்டும் அவர் எனக்கு ஒரு கடிதம் போட்டிருந்தார். ஐயா, உங்களை பற்றி நாங்கள் இது பல பத்திரிகையிலையும் படித்தோம், ரஜினிகாந்தே வந்து உங்களை அப்பான்னு வந்து சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு, உங்களை பார்க்கணும், நான் ஒரு சின்ன நிறுவனம் வச்சுருக்கேன், ஒரு 10 பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சம் நோட்டு மட்டும் பொங்கலுக்கு கொடுக்க போகிறேன், நீங்கள் வருவீங்களா? நீங்கள் போக்குவரத்து செலவை வந்து திருநாளிலேருந்து கொடுத்துருவேன், இங்கே ஒரு ஹோட்டல் 4 ஹோட்டல் இருக்குது, ஏதாவது ரூம் போட்டுருவேன், வந்து அது மாதிரி சைவமோ அசைவமோ ஹோட்டலில் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன், இது தவிர எனக்கு வேறு எதுவும் செய்ய முடியாது, ஒரு சின்ன இத்தினோண்டு வந்து ஒரு கேடை மாதிரி வந்து கொடுத்துருவேன், மற்றபடி வந்து சில பேர் இதெல்லாம் கொடுத்தாலும் கூட வாரத்துக்காக 5000-10,000ன்னு கேட்காங்க, அதெல்லாம் எனக்கு கொடுக்க முடியாது, நீங்கள் வருவீங்களா அப்படின்னு கடிதம் போட்டிருந்தார்.
நான் அவருக்கு பதில் கடிதம் போடும்போது, ஐயா வந்து நான் எந்த ஊருக்கு போனாலும் வந்து பெரியவங்க எனக்கு காசு கொடுத்துருவாங்க, அதனால நீ போக்குவரத்து செலவெல்லாம் கொடுக்க வேண்டாம், நானே வந்துடுறேன். இந்த ரூமு ஹோட்டலில் ரூமெல்லாம் வந்து போட வேண்டாம், உன் வீடு குடிசையாக இருந்தாலும் அதில் நான் வந்து தங்கிக்கிடுவேன், தனியாக எனக்கு ரூமெல்லாம் போட வேண்டாம். சைவ சாப்பாடு வந்து நீ வந்து ஹோட்டலில் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுங்க, உன் வீட்டில் கஞ்சியோ கோவோ என்ன இருந்தாலும் நான் சாப்பிட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வீடு சின்ன குடிசை மாதிரி மண்தரை தான், அதில் பாயை விரித்து படுத்துக்கிட்டா 2 நாள் அவர் கூட இருந்தேன். அந்த சின்ன விழா நடந்தது. அப்போ அவர் சொன்னார், கிருஷ்ண பரமாத்மாவே என் குடிசைக்கு வந்தது மாதிரி வந்து இருக்கு, நான் ஐயாக்கா நான் என்ன செய்ய முடியும், என்ன செய்யணும்னே தெரியல, வந்து பாலத்துக்கு வந்து மாத சந்தா 1 ரூபா, ஆண்டு சந்தா 10 ரூபான்னு வச்சுருக்காங்க, நிரந்தர சந்தா 100 ரூபான்னு வச்சுருக்காங்க, நான் இன்னையில இருந்து வந்து ஒரு உறுப்பினரையாவது பாலத்துக்கு சேர்த்தாதான் நான் ராத்திரி சாப்பாடு சாப்பிடுவேன், அதான் ஐயாவுக்கு செய்யக்கூடிய மரியாதையாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு பேசினார். சரி ஏதோ பேசுறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவர்கிட்ட இருந்து உறுப்பினர்களை சேர்த்து பணம் வந்துக்கிட்டே இருந்தது. அப்போ கொஞ்ச நாள் கழிச்ச உடனே அவருக்குன்னு ஒரு தனி கோப்பு வந்து போட்டேன். போட்டு ஒரு 15 ஆண்டுகள், 15வது ஆண்டில் அவர் வந்து ஒரு நோய் வந்து சர்க்கரை வியாதியும் மஞ்சக்காமாலையும் சேர்ந்து வந்துட்டு அதில் அவர் வந்து காலமாயிட்டார். அப்போ வந்து ஒரு 4-5 மாதம் ஆன உடனே இந்த 15 ஆண்டுகளில் இந்த மனிதரை வந்து எத்தனை உறுப்பினரை சேர்த்து பாலத்துக்கு அவன் மூலமாக மொத்தம் என்ன வரவு வந்தது அப்படின்னு கணக்கு பார்ப்போம் அப்படின்னு அலுவலக ஊழியர்கிட்ட அந்த கணக்கு பார்க்க சொன்னேன். ஆண்டுதோறும் வரும், அந்த பொது கணக்கில் போடுவோம், கல்வி உதவி மருத்துவ உதவின்னு வந்து செய்வோம். அப்போ அதை பார்க்கும்போது தான் ஒரு பிரமிப்பு ஏற்பட்டது. என்ன அப்படின்னு சொன்னால், அலுவலகத்துக்கு வரவங்கள்ட்டெல்லாம் வந்து கேட்பேன், படிக்காதவர், ஏழை கூலி தொழிலாளி, 1 ரூபா 10 ரூபா உறுப்பினரை மட்டும்தான் வந்து அந்த ஊரில் சேருவாங்க, 100 ரூபா கூட கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது, 1000 ரூபா பிறவிலெல்லாம் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது, அந்த அருப்புக்கோட்டை ஊரை விட்டு அவர் எங்கேயுமே போனது கிடையாது. இந்த சூழ்நிலையில் அந்த மனிதரை வந்து 15 வருஷத்துல எத்தனை உறுப்பினரை சேர்த்திருப்பாரு, எவ்வளோ பணம் பாலத்துக்கு வந்திருக்கும் அப்படிங்கிற கேள்வியை வந்து கேட்பேன். இப்போ நீங்கள் யாராவது வந்து ஒரு சிலர் கருத்து சொல்லுங்களேன், எத்தனை உறுப்பினரை சேர்த்திருப்பாரு பாலத்துக்கு இந்த 15 வருஷத்துல அவரால் எவ்வளோ ரூபா வந்திருக்கணும், ஏதாவது ஒரு வித்தியாசமா சொல்லுங்களேன், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் படிக்காதவர், கூலி தொழிலாளி, 1 ரூபாய் 10 ரூபாய்க்கு மேலே கொடுக்கறதுக்கு அங்கே வந்து ஆள் கிடையாது. அந்த முறையில் வந்து அவர் வந்து என்ன செஞ்சார், எந்த விதமான தகுதியும் கிடையாது, அந்தஸ்தும் வந்து கிடையாது, ஒரு வார்டு உறுப்பினர் கூட வந்து கிடையாது. அதாவதுன்னா 15 ஆண்டுகளில் பாலத்திற்கு அவரால் வந்த வரவு 20 லட்சம் ரூபாய். இதை எப்படி அவர் வந்து சாதிச்சாரு? மிக எளிமையான ஒரு வழி. அதான் திரும்ப திரும்ப நான் வந்து சொல்லுவேன், சேவை செய்யறதுக்கு படிப்பு, பணம், பதவி வேண்டாம், அதுக்கு வந்து நான் வந்து தகுதி கிடையாது. படிப்பு வேண்டாம்னா பேருக்கு பின்னாலும் 36 எழுத்து படிச்சிருக்கேன். பணம் வேண்டாம்னா பிறக்கும்போதே வந்து பணக்காரனா வந்து பிறந்தேன். பதவி வேண்டாம்னா கல்லூரி ஆசிரியர் சங்க தலைவராக இருந்திருக்கேன். அகில இந்திய சர்வதேச அகதிகள் நிறுவனத்துக்கு இந்திய தலைவராக இருந்திருக்கேன். இப்படி எதுவுமே இல்லாத அவர் எப்படி சாதிச்சார்? ஒன்றுமே வந்து இல்லை. காலையில் 6 மணிலேருந்து மாலையில் 6 மணி வரை கூலி வேலை பார்த்தார். 6 மணிக்கு குளித்து சாப்பிட்டுட்டு ஒரு மஞ்சள் பையன் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு கடையாக போனார். ஐயா இந்த மாதிரி தனக்கு போக தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஐயா வந்து இருக்காங்க, சப்பாத்தி பண்ண 20,000 அப்படியே கொடுத்துட்டு தாஞ்ச அளவுக்கு ஹோட்டலில் சர்வராக வேலை பார்த்தாங்க. இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. இப்போவும் உறுப்பினர்கள் சேர்த்து ஏதோ பிள்ளைகளுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 1 ரூபா 10 ரூபா மெம்பர் சேர்த்து செய்வாங்க. நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் ஐயா, ஒரே ஒரு 10 ரூபா அந்த அவங்களுக்காக கொடுங்க, அதுவும் தினம் வாரத்துக்கு கொடுக்க வேண்டாம், மாதம் 10 ரூபா வந்து கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டார். அப்போ அந்த ஒரு சிலர் கொடுத்தாங்க. பலர் என்ன பண்ணாங்க தெரியுமா, நீ எதுக்காக இதை ஆரம்பிச்சிருக்கன்னா நீயே ஒரு அன்னக்காவடி,
பாலத்துக்கு போற சொல்லி வசூல் பண்ணி முக்காவாசி நீ வச்சுக்கிட்டு முக்காவாசியா வந்து நீ வச்சுக்கிட்டு காவாசியா பாலத்துக்கு அனுப்புவேன், அதுக்காக வேண்டி நீ வந்து இதை ஆரம்பிச்சிருக்க அப்படின்னு இடிவா பேசினாங்க. அவர் அதை பத்தி கவலைப்படாம யாராவது 10 ரூபா கொடுத்தா உடனே மணி ஆர்டர் அனுப்பிட்டு அந்த ரசீதை கொண்டு அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்துட்டார். ஐயா மணி ஆர்டர் அனுப்பிட்டு தாங்க ரசீது, இப்போ ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து கொடுத்தாங்க. தினம் 25 வீடு 30 வீடு அல்லது 25-30 கடை அல்லது வீடும் கடையுமா சேர்ந்து ஒரு 30-35 இடம் 10 ரூபா வாங்கினாரு. ஒரு மாசத்துக்கு வந்து வீடும் கடையுமா எவ்வளோ கவர் பண்ணாரு? 1000. இது 1000 × 10 10,000 ரூபா. ஒரு வருஷத்துக்கு 1,20,000 ரூபா, 15 வருஷத்துக்கு 20 லட்சம் ரூபா. அப்ப அந்த 20 லட்சம் ரூபா யாரால் வந்தது? யாருடைய உழைப்பால் வந்தது? அவர் காலமானதுக்கு அப்புறம் அந்த எத்தனை மறுமாதமே 350 பேர்கிட்ட வந்தது, அதுக்கு மறுமாதம் 150 பேர்கிட்ட வந்தது, அப்புறம் 15 பேர்கிட்ட வந்தது. அந்த 1000 பேரும் மாசம் 10 ரூபா கொடுக்க தயாரா இல்லையா? தயாரா இருக்காங்க. போஸ்ட் ஆபீஸுக்கு போய் மணி ஆர்டர் பண்ண தயாரா இல்லை, யாராவது வந்து கேட்டா எடுத்து கொடுக்க தயாரா இருக்காங்க. அப்ப அதை செய்யறதுக்கு தானே அந்த ஆள் இல்லை. அவருடைய அந்த உழைப்பு வந்து அதை வந்து சாதிச்சு வந்து காட்டுச்சு. அதனால வந்து நம்ம வந்து மற்ற பேருக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக கூட இல்லை, நம்முடைய சந்தோஷத்துக்காக, நம்முடைய வந்து இன்பத்துக்காக, நம்முடைய வந்து சுகத்துக்காக வேண்டி மற்ற பேருடைய கஷ்டங்களை வந்து படிக்க 1000 தர்மங்கள் அன்னச்சத்திரம் கேட்டதோட ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தவங்க பாரதியார் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அதைத்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து போட்டு காட்டினீங்க. அற்புதமான வந்து நீங்கள் சேவை செய்வீங்க. அதுவும் வந்து இளைஞர்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரிலாம் இருந்ததுனால சுதந்திரமா ரிட்டையர்ட் ஆகி 10 லட்சம் வந்ததுன்னா 10 லட்சத்தையும் அப்படியே ரஜினிகாந்த் ராகவேந்திர மண்டலத்தில் கொடுத்ததுனால தான் அவருக்கு நம்ம பேர்ல ஒரு பெரிய இது. எந்த மனைவி அதுக்கு வந்து சம்மதிப்பா 30 கோடி கொடுத்தோம்னா ஹார்ட் அட்டாக்ல உயிரா போயிடும் அவருக்கு வந்து. அதனால வந்து சுதந்திரமாக செயல்படுறதுக்கு வந்து அது ஒரு வாய்ப்பாக தான் இருந்தது. அது எனக்கு காமராஜ் அப்துல் கலாம் அடிக்கடி சொல்வார், முழுமையான 100% ஈடுபாடோட ஒரு காரியம் செய்யணும்னா குடும்பம் ஒரு தடைதான் அப்படின்னு ஒரு கருத்து சொல்வார். நானும் எனக்கும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக தான் தெரியும். எங்களை போன்ற இளம் வயதினருக்கு உங்களோட பேச்சு எங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக வளப்படுத்தும். நன்றி ஐயா. எவரெஸ்டின் சார்பாக ஒரு நினைவு பரிசு வழங்க 5 வாலண்டியர்ஸை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன்.